अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 30 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, தசமி திதி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயும் தசமி திதின்னு சொல்கிறதோட தசமி இன்றைய நாள் காலையில் 7:52 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஏகாதசி. இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி திதி, அமோகமான திதி. வைகுண்ட ஏகாதசின்னா சாட்சாத் பரமபத வாசல் டைரெக்டாக திறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் இது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் 100% நிர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டும், சாப்பிடக்கூடாது. அதாவது இருக்கிறதுலே பெரிய விசேஷமான பூஜை, விசேஷமான ஒரு விரதம் அப்படின்னு சொன்னால் இது ஏகாதசி. அதில் வைகுண்ட ஏகாதசி பரம விசேஷம், பெரிய விசேஷம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிர்ஜலமாக உபவாசம் பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கும் மேலே தெய்வத்துக்கிட்ட இந்த ஜென்மத்தில் நான் பண்ண பாவம் எல்லாமே கிளியர் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுவாமியை ஸ்வர்க்கவாசல் மூலியமாக தரிசிப்பது பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். இந்த நாளை பொறுத்தவரையும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஒன்றும் இல்லை, பட்னி இருக்கிறீங்களே, அதனால் வயிறு கொஞ்சம் கவாங்கும், அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப முடியலன்னா லைட்டாக பழ ரசங்கள் சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம். ஸோ இந்த நாள் வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால எல்லாருமே செய்ய வேண்டியது சுவாமி தரிசனம், பாதங்களை தரிசனம் செய்வது. சொன்னால் போனோம்னா டேரெக்டாக சுவாமி முகத்தை பார்க்கக்கூடாது, அந்தளவுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. யூ ஷுட் ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிற மாதிரி டேரெக்டாக சுவாமி பாதார விந்தங்களை சேவிக்கும் போது, சுவாமி பாதத்தை பார்க்கும்போது பெரிய மாற்றங்களை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீகத்தில் முழு நாட்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் சுவாமிகிட்ட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா போதும், அது அப்படியே நடந்துடும். அவ்வளோ மன சந்தோஷம், எல்லாமே டக்குன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்துலையுமே கோபம் இருக்காது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா புது விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். சாட்சாத் பெருமாள் வழிபாடு, பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சளர். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபவாசம் செய்து சுவாமியை வழிபாடு செய்வது, விரதம் இருந்து சுவாமி வழிபாடு செய்வது, லைனில் நின்று சுவாமி தரிசனம் செய்வது பெரிய புண்ணியம். எல்லாருக்கும் அப்படி வராது. இன்றைய நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய வலிமையும் பெரிய ஏற்றமும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். நிறைய நண்பர்களோடு சேர்ந்து போய் சுவாமி தரிசனம் செய்வது, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைய நாள் கண்டிப்பாக பார்ப்பது. அதுவும் அனந்தசேனன், அதாவது சுவாமியோட படிக்கை எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனந்தசேனன் மேலே. அனந்தன் அப்படிங்கிறது பெரிய ஒரு பாம்பு, சர்ப்பம். அது மேலே தான் சுவாமி மெத்த போல் படுத்திருப்பாரம்மா. எல்லோரும் பாம்பை கேட்டால் அஞ்சு ஓடுவாங்க, ஆனால் அவர் பாம்பு மேலேயே படுத்திருக்கார். அந்த அனந்தசேனன் நீங்கள் தரிசிக்கும் போது பெரிய லாபத்தை, பெரிய திருப்தி, வாழ்க்கையில் இதுதான் உங்களுடைய லட்சியம் நடக்கக்கூடிய விஷயங்களை மனசார நீங்கள் சங்கல்பம் செய்யும்போது, சுவாமிகிட்ட வேண்டிக்கும் போது அது அப்படியே நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை கிடைக்காம கட்டப்படக்கூடிய நபர்கள், எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள்,
கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய வேலை அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை அமையும். அந்த கஷ்டம் தீரும். மனப்பக்குவம் கண்டிப்பாக ஏற்படும். வேண்டாத வெறுப்புகள் எது இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். பொறுமையாக இருந்தால் போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த விதமான கோபமும் ஆக்ரோஷமும் டென்ஷனும் இல்லாமல் இருந்தால் போகிறோம். எல்லாமே நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அருமையாக இருக்குது. பாக்யஸ்தானம் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா போதும். சாக்ஷாத் சுவாமியுடைய கால் பாதம் படிந்து நீங்கள் வணங்கும் போது பெரிய ஏற்றம். அதுக்கும் மேலே நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்டா போதும். சுவாமி தீர்த்தம் கேத்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னாவே ஏதோ இடத்துல நீங்கள் சுவாமியுடைய தீர்த்தத்தை சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய விஷமாக இருந்தாலும் சரி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த உத்திர்னேன்னு சொல்லுவாங்க. அந்த உத்திர்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும். அதில் தீர்த்தம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாம்புடைய தலை தான் அந்த உத்திர்னியோட டாப்பாக இருக்கும். அது நாங்கள் சொல்லும்போதே அந்த தீர்த்தத்தை கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லி தான் கொடுப்பாங்க. பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெரிய ஒரு மன உறுதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கலத்திரஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுவோங்கிற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம ஒன்று விஷயங்கள் சொல்லும்போது தப்பாக புரிஞ்சுப்பாங்க மற்றவங்க. அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். வேறு எதுவுமே இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நல்ல ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பண வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். சந்தோஷத்தை நிறைய பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் சரி சமாளித்து தைரியமாக மற்றவங்களோட மனசில் என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் தீரும். முதல் விஷயம் அதுதான். இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம சுவாமி வழிபாடு செய்து இது நமக்கு முடியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம். கண்டிப்பாக பெரிய கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது தானம் பண்ணால் பரவாயில்ல, அது சாப்பாடு மட்டும் தானம் பண்ணக்கூடாது. அன்னதானம் செய்யப்படாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதுவும் இந்த நாள் யாராவது படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் மாதிரி தானம் பண்ணிங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வேதவராகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கிறது. மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் நமக்கு தேடி வருகிறது. மனப்பக்குவங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னா, இது நம்மளால் முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சகலமும் தெய்வ அனுகிரகத்தின் மேலே டிபெண்ட். அது இந்த நாள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக கோதண்டராமர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேது அப்படிங்கக்கூடிய நட்சத்திரமே தெய்வத்துடைய நட்சத்திரம் தான். ஓப்பனாக சொன்னால் அதுவும் ஹயக்ரீவருடைய வழிபாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அது 4ஆம் இடம்னா வீட்டிலேயே ஹயக்ரீவரை வச்சு ஒரு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சுவாமி தரிசனம் சொன்னீங்கன்னா போதும். இந்த நாள் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும், மன வருத்தங்கள் கிளியர் ஆகும், எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய லிஃப்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் நீங்கள் நினைக்கணும், நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம், அது பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும். ராசியா நிறம் கிரே நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும். நிறைய பேர் உட்காந்து மனசில் ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பீங்க. உங்கள் எண்ணங்களை வந்து அசை போடுவது, என்ன நடக்க போதோ அதை முன்னாடியே கணிக்கக்கூடிய திறமை, முக்கியமான கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய திறமை, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. வைகுண்ட ஏகாதசி மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போதும், அப்படியே நடந்துடும். அமோகமான நாள் சொல்லலாம். என்னுடைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமியை வழிபாடு செய்யும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக நம்ம எல்லை என்ன இருக்கோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வினோதமான எண்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொன்னான வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் யோகமான நல்ல பலன்கள் கொடுக்கும். எந்த விஷயத்தையுமே முடிக்க முடியுங்கிற எண்ணம் இருந்தால் போகிறோம், நல்லபடியாக முடிச்சிடும். எந்த கோபமாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்ரோஷமாக இருந்தாலும் சரி, டக்குன்னு விட்டுட்டிங்கன்னா போகிறோம், நல்ல மாற்றங்களை கொடுத்தும் பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நிறையா கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி ஓம் கொண்டு வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.